ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 11. இதை அறிய விரும்பிய அரசன் அந்த அந்தணனை அழைத்து வர காவலாளிகளை அனுப்பினான். அவன் வந்ததும், அந்தணனே, சில நாட்களுக்கு முன்பு என்னிடம் வந்து பூமாதேவியின் அனுக்கிரகத்தால் கிடைத்ததென்று நீ ஒரு பழம் கொடுத்து சென்றாய். இப்போது அதை போலவே மற்றொரு பழத்தை கண்டெடுத்தேன். உன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட பழத்தை போன்ற மற்றொரு பழம் உண்டோ என்று கேட்டான் பத்ருஹரி மன்னன். அரசே, அதை போன்ற பழம் இப்பூவுலகில் எங்கு தேடினாலும் தாங்கள் அடைய முடியாது. பூமாதேவியின் கடாட்சத்தால் நான் அடைந்தது உண்மையே. என் வார்த்தையை தாங்கள் நம்பலாம். அரசன் தெய்வத்தை போன்றவன். அவன் எதிரில் பொய் பேசக்கூடாது. எல்லா தெய்வங்களின் குணங்களையும் அரசன் கொண்டிருக்கிறான். ஆகவே புத்திசாலியானவன் அரசன் சமூகத்தில் சத்தியத்திற்கு புறம்பாக பேசவோ நடக்கவோ மாட்டான். அரசனை தெய்வம் போன்று மதித்து நடத்த வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றான் அந்தணன். அப்படியானால் எனக்கு எப்படி அதே போன்ற பிரகாசத்துடன் மற்றொரு அதிசய மாதுளம்பழம் கிடைத்தது? அரசே, தங்களுக்கு கொடுத்த பழத்தை புசித்தீர்களா என்று கேட்டான் அந்தணன். இல்லை. அதை என்ன செய்தீர்கள்? என் உயிருக்குயிரான அனங்கசேனையிடம் கொடுத்து சாப்பிட சொன்னேன். ராஜபத்னியார் அந்த பழத்தை சாப்பிட்டார்களா என்று விசாரியுங்கள். உடனே அனங்கசேனையை வரவழைத்து அரசன் பின்வருமாறு கேட்டான். தேவி, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நான் கேட்பதற்கு பதில் சொல். சில நாட்களுக்கு முன் உன்னிடம் சாப்பிட கொடுத்த பழத்தை என்ன செய்தாய்? சாப்பிட்டாயா? அரசனின் கேள்விக்கு உடனே அனங்கசேனையால் பதில் கொடுக்க முடியவில்லை. தடுமாறினார். சொல் தேவி, சொல் என்று அவளை துரிதப்படுத்தினான். மன்னர் பிரான், நான் சாப்பிடவில்லை பிரபு என்றால் கலவரத்துடன் அனங்கசேனை. அதை என்ன செய்தாய்? அது இப்போது எங்கே இருக்கிறது என்று வற்புறுத்தினான் பத்ருஹரி. விசாரணையில் உண்மை வெளிப்பட்டு விடும் போல் இருந்தது. அதைவிட தானே உண்மையை சொல்லிவிட்டால் என்னவென்று தோன்றியது. அனங்கசேனைக்கு உண்மையை சொன்னால் மன்னிப்பு கிடைக்கும் என்று வாக்குறுதி வாங்கிக் கொண்டு அனங்கசேனை தன்னுடைய அந்தரங்க நாடகத்தை வெளியிட தயாரானான். குதிரை பாகனிடம் அந்த பழத்தை கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் ராஜபத்னி. மன்னாதி மன்னனுக்கு உண்மை விளங்கிவிட்டது. மோகத்தின் சுழலில் சிக்கித் தவிக்கும் மோகநாயகியின் நிலையை உணர அவனுக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. குதிரைக்காரனை அழைத்து விசாரிக்கவே அவன் பழத்தை வேலைக்காரியிடம் கொடுத்ததும், அவள் இடையனிடம் கொடுத்ததும், அந்த இடையன் சாணக்காரியிடம் கொடுத்ததுமான ரகசியங்கள் வெளிப்பட்டன. விவரங்களை அறிந்த பத்ருஹரி மன்னன் பெரிதும் மனோவியாதி கூலம் அடைந்தான். உயிருக்குயிரான அனங்கசேனையிடம் அவன் எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருந்தான். அவளோ கேவலம் குதிரை பாகன் ஒருவனிடம் தீராத மோகம் கொண்டிருந்தது அவனை மிகவும் வாட்டியது. அளவில்லா சோகத்தில் ஆழ்ந்து விட்டான். மனதை கவரும் உருவம், யவனம் ஆகிய இரண்டிலும் ஆடவன் கொள்ளும் அபிமானம் வீண்தான். வில் போன்ற புருவங்களுடைய பெண்கள் உள்ளத்தில் மன்மதன் தான் விரும்பியதையே செய்வான். பெண்களின் எண்ணங்களையும் செயல்களையும் ஒருவராலும் அறிய முடியாது. குதிரையின் பாய்ச்சல், தேவேந்திரனின் இடிமுழக்கம், பெண்களின் சித்தம், மனிதனுடைய பாக்கியம், அதிக மழை, மழையின்மை ஆகிய இவைகளை தெய்வத்தாலே தடுக்க முடியாது என்பார்கள். அவ்விதம் இருக்க கேவலம் சாதாரண மனிதனால் என்ன செய்ய முடியும்? மேலும் பெண்களின் சஞ்சலம் நிறைந்த உள்ளத்தை கவர வருவதை விட ஒருவன் காட்டிலே புலியை பிடித்து விடலாம். ஆகாயத்தில் பறக்கும் பறவையை பிடித்து விடலாம். தண்ணீரின் நடுவே நீந்தும் மீனை கூட அவன் சுலபத்தில் பிடித்து விடலாம் என்பார்கள். அது மட்டுமல்ல, மலட்டு பெண்ணின் குழந்தை அரசு கட்டில் ஏறலாம் என்றும், வானத்தில் பூக்கள் மலர்வதை காண முடியும் என்றும் நினைக்கலாம். ஆனால் பெண்களின் உள்ளத்தில் புனிதத்தன்மையை பற்றி சிறிது கூட நினைக்க முடியாது என்று சொல்வார்கள். இன்னும் தத்துவத்தை அறிந்தவனும் சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி, வாழ்வு, மனம் ஆகியவற்றை நன்கு பிரித்து காட்டக்கூடியவனுமான அறிவாளியே பெண்களின் நடத்தைகள் கெடுத்து விடுகின்றனவே. மன்மதனை போன்ற ஒருவனை அடைந்து மகிழ்ந்திருந்தாலும் பெண் உடனே மற்றொருவனை விரும்பத்தான் செய்கிறாள். சுயநலக்காரிகளான மங்கையர் சுபாவம்
கௌரவம் அத்தன்மையது என்று புனித உள்ளம் படைத்தோர் சொல்லுவார்கள். ஜபம், மந்திரம், தந்திரம், வினயம், அறிவு ஆகியவை இல்லாமலேயே பேரறிவு படைத்த ஒருவனையும் பெண்கள் ஒரு கணத்தில் ஏமாற்றும் சக்தி வாய்ந்தவர்கள். குடும்பத்தில் இருந்தும் ஜாதியில் இருந்தும் தள்ளப்பட்டவன், தீயவன், அலட்சியம் செய்யக்கூடியவன், துஷ்டன், தீண்டக்கூடாதவன் முதலானவர்களே மோகநாயகிகள் விரும்பும் ஆடவர்களாவர் என்று கருதுகிறேன். கௌரவம், உயர் பதவி, போற்றக்கூடிய தன்மை வாய்ந்த குணங்களை உடையவர்களாயிருந்தும் பெண்கள் ஒரு காரணமும் இன்றி தாங்களாகவே ஆசை போதையின் காரணமாக துரோகத்தின் சேற்றில் இறங்குகிறார்கள். பெண்கள் சுயலாபத்திற்காக சிரிக்கவும் அளவும் செய்வார்கள். தங்களிடம் நம்பிக்கை வைக்கும்படி அவர்கள் கெஞ்சுவார்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் யாரிடமும் நம்பிக்கை வைப்பதில்லை. நல்ல குடும்பத்தில் பிறந்தவனும் புத்தியுள்ளவனும் அவர்களை மயானத்தில் கிடக்கும் பணியாரங்களைப் போல தவிர்க்க வேண்டும். துறவரத்தை விட அதிக பாக்கியம் அளிப்பது வேறு எதுவும் இல்லை. அறிவை விட பேரின்பம் எதுவும் கிடையாது. திருமலை தவிர காப்பாற்றுவோரும் இல்லை. சம்சாரத்தை காட்டிலும் பெரும் எதிரி வேறு கிடையாது. இவ்விதம் சிந்தித்த ராஜா பத்ருகரி உலக பந்தங்களின் மீது வெறுப்பு அடைந்தான். மோகநாயகியை தண்டனைக்கு உள்ளாக்குவதால் தனக்கு ஒன்றும் பிரயோஜனமில்லை என்பதை அறிந்த பத்ருகரி ராஜன் அரசை தம்பி விக்ரமாதித்தனிடம் ஒப்புவித்து விட்டான். கடைசியாக அவன் துறவியாகி தவம் செய்ய காட்டிற்கு சென்றான். அளவு மீறிய ஆசையின் விளைவு நிராசையிலே முடிந்துவிட்டது. அபரிமிதமான மோகத்துறைகள் கடைசியில் விரக்தியையும் துறவு மனப்பான்மையையும் உண்டாக்கும் என்பதை ராஜா பத்ருகரியின் வாழ்வு உலகிற்கு எடுத்து காட்டியது. இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.